ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மிரர் ஒர்க் ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதோட நெக் போர்ஷன் பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்டரில் 2 லைன் செயின் ஸ்டிச்சஸ் சரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் ஒரு நூலளவு கேப் விட்டு பைப்பிங் த்ரெட்டை வந்து 6 ஆக்ஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணி 1.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1.5க்கு வந்து நான் ப்ளூ கலரில் லோடு, அதாவது பைப்பிங் த்ரெட் மேலே லோட் கொடுக்க போகிறேன். அடுத்து வந்து ரெட் கலரில் அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஜஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி லோடிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். த்ரெட்டில் லோடிங் கொடுத்துட்டு அடுத்து நம்ம மிரர் லோடிங், அவ்வளோதான். இந்த ரெண்டையும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அடுத்து அந்த ஆல்டர்னேட்டிவாக அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து ரெட் கலர் த்ரெட் எடுத்து செகண்ட் போர்ஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம லோடிங் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்டரில் வந்து நம்ம சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள ரா எட்ஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு மறைஞ்சி நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், சரி த்ரெட்டில் வந்து கொடுத்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ நீட்டாக கொடுத்து முடித்தாச்சு. அடுத்து பாருங்கள், நான் வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி ஸ்லீவில் வந்து அங்கங்கே, அதாவது ஒரு அக்கனா ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் க்ளூ யூஸ் பண்ணி மிரர் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிரர் வந்து இங்கே பெரிய மிரர் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் வந்து நான் 2, அது சின்ன சைஸ் மிரர் அண்டு பெரிய சைஸ் மிரர் ரெண்டையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் மிரருக்கு வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சின்ன சைஸ் மிரருக்கு வந்து வெறுமனே செயின் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நம்ம லோடிங் கொடுத்துக்கலாம். அடுத்து சின்ன சைஸ் மிரர் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே, இது வந்து ரேண்டமாக தான் நம்ம சூஸ் பண்ணுறது, கரெக்டான அளவெடுத்துலாம் பண்ணுறதில்ல. அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்ன சைஸ் மிரரை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளூவை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிரரை தாண்டி வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா மிரருக்குமே வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். அதாவது பெரிய மிரருக்கு வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்க பாருங்கள், இந்த மாதிரி லோடிங் த்ரெட்டில் லோடிங் கொடுக்கணும். சின்ன சைஸ் மிரருக்கு வந்து செயின் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இதுவுமே ஆல்டர்னேட்டிவாக ப்ளூவும் ரெட் கலரையும் மாற்றி மாற்றி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும். இது உங்களோட இஷ்டம்தான். வந்து நீங்களே வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக வரணும். ஒரு கலர் ப்ளூ வந்துச்சுன்னா இன்னொன்று ரெட் வரும். அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்தா போதும். வேறு எந்த கால்குலேஷனுமே கிடையாது இதில். இப்போ இந்த பெரிய மிரருக்கு நான் வந்து லோடிங் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து சின்ன மிரருக்கு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதாவது 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன்.
அது சேம் ப்ளவுஸ் கலர்னால உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சரியாக தெரிய மாட்டேங்குது. 2 லைன் கொடுத்து முடிச்சுட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, இருக்க கேப்பில் வந்து 3 நம்பர் பீடை யூஸ் பண்ணி அங்கங்கே நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது ஜஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸோட லுக்கை வந்து கொஞ்சம் ரிச்சாக காட்டும். இவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட ஒர்க்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இது வந்து 2 டேஸ்லேயே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அவ்வளோ நேரம் தான் இதை எடுத்துக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணும்னா நம்ம கிராண்ட் பண்ணலாம். என்னென்னா, நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா த்ரெட்டில் அதை சுற்றியுமே நம்ம வந்து சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்தோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து இன்னுமே கிராண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா செயின் ஸ்டிச்சஸ், அதை அந்த பார்டர்லேயும் 2 பக்கமும் வந்து நம்ம சுகர் பீடால் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸோட லுக்கு இன்னும் கிராண்டாக மாறிடும். இந்த ப்ளவுஸோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1200 ருபீஸ் தான். பாருங்கள், ஸ்லீவ் போர்ஷனோட ஃபுல் வியூ பாருங்கள். அடுத்து நெக் போர்ஷனையும் காட்டுற பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு வீடியோ நான் போட்டுட்டேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இது நெக் போர்ஷனு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்லீவ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.